Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோவை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த் ஸ்பெஷல் ரீடிங். ஸோ ஜூலை மந்த் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்த்து. ஏன்னா ஜூலை 1 என்னுடைய பிறந்த நாள். ஸோ என்னோட பர்த்டே. ஸோ ஜூலை 1 வந்துட்டு எனக்கு எப்பயுமே ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட நான் உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் வச்சுருக்கேன். ஆஃபர்ஸ், டேரோட் ரீடிங், டேரோ கிளாஸஸ், மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சனலி வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 3 நாளைக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த ஒரு ஸ்பெஷல் அண்ட் ஹாப்பியான ஒரு மூடில் ரீடிங்குள்ளார போகலாம். ஓகே, ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த சக்ஸஸ் ஜிபு காயின். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க இந்த இது. Pile number 2, this wonderful bracelet. So இந்த ஒரு bracelet. Pile number 3 வந்துட்டு இந்த evil eye ring. Evil eye, ஓகேங்களா? ஸோ இந்த evil eye images. ஸோ இந்த evil eye image பாருங்க. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் வந்துட்டு எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மோர் தேன் 1 பைல், அதாவது ஒரு பைலு மட்டும்தான் பார்க்கணும்னு இல்லை, 2 பைல் 3 பைலும் சேர்த்து கூட பார்க்கறதுனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு பைலை சூஸ் பண்ணியிருக்கீங்க, அது உங்கள் சூழ்நிலைக்கு செட் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ என்னோட பழைய வீடியோஸ் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் என்னோடது எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னாலுமே வந்துட்டு அது ரெசனேட் ஆகும். ஓகே, ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும், எதை சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூசிங்காக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வந்துட்டு நீங்கள் பைல் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு இந்த ஜூலை மந்த் வந்துட்டு எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓகே, எஸ், எடுத்த உடனே ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல் பிளஸ்ஸிங்ஸோடே வந்துட்டு ஆரம்பிக்குது பைல் நம்பர் 1. ஸோ எனக்கு இந்த கார்டை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. எடுத்த உடனே ஆசீர்வாதங்கள் வருது. ஸோ இந்த மந்த் ஜூலை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு மனசுக்குள்ளார இருந்த குழப்பங்கள் போய் ஒரு தெளிவு வந்து இருக்குங்க. இந்த மந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூலை ஒரு தெளிவு இருக்கும். அதே மாதிரி லவ் இருக்கும். ஓகேங்களா? இந்த லவ் அஃபெக்ஷன்கிற ஃபீலிங் வந்துட்டு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜூலையில் உங்களோட வேண்டுதல்லாம் ஸ்ட்ராங்காக வைங்க. அண்ட் புது லவ், புது அஃபெக்ஷன் வரும். திடீர் பாசம், திடீர் அன்பு, திடீர் காதல் இதெல்லாம் வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு டைம்ல வந்துட்டு இருக்குங்க. நீங்க வந்து நினைக்கிற டைம்ல வந்துட்டு எதுவும் கிடைக்காது. பட் ஆனால் நினைக்காம வேற ஏதோ ஒரு
விஷயத்துல நீங்க வந்து உங்க கவனத்தை செலுத்துறப்போ, உங்க மைண்ட் அங்க போறப்போ, அந்த டைம்ல வந்துட்டு இது மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சரியங்கள்லாம் வந்துட்டு நடக்கும். See, romance. Romantic surprises are on the horizon. Be open to them. Okay? இன்னொன்று எடுக்கிறேன். ஸோ லவ் விஷயத்துல கண்டிப்பா வந்து ஒரு நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம். குட் நியூஸ். ட்ரெஸ்ஸிங் அப். ஓகே, ஸோ ஒரு சரி பார்ட்டி இல்லைன்னா வந்து காஃபி டேட் ஏதாவது ஒரு சர்ப்ரைசஸ் இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கி அது வந்து ரொம்ப கிராண்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வியர் பண்ணிட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிற மாதிரி வந்துட்டு ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். வெட்டிங் சீசன் இல்லைன்னா வந்து பார்ட்டிஸ் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, காஃபி டேட் பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஒரு நல்ல ஒரு மெமரிஸ், நல்ல ஞாபகங்கள் வந்து ஃப்யூச்சரில் அழகாக வச்சுக்கிற அளவுக்கு ஒரு மொமெண்ட் வந்துட்டு இந்த மாதம் ஜூலையில் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய லவ், இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்துட்டு நல்ல நியூஸ், நல்ல செய்தி வந்து எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய வேலையில பார்த்தா பொறுமை அப்படிங்கிறது நிறையவே தெரியுது. அண்ட் தெளிவா வந்து நீங்க செய்யற மாதிரி இருக்கும். அதாவது சுத்தி இருக்கவங்க உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலோ ஒரு அழுத்தங்கள் கொடுத்தாலோ சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு அழுத்தங்கள் கொடுத்தாலும் நீங்க வந்து பொறுமையா தான் செய்வீங்க. அண்ட் அதுல வந்து ஒரு தெளிவு இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ் ஒரு சில டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது, ஓவரா வந்து லேட் நைட் வரைக்கும் வேலை செய்யற அளவுக்கு உங்களை நீங்களே வருத்திக்கிறதுக்கு, உங்களை ஹர்ட் பண்றதுக்கு கூட ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா பிகாஸ் மோஸ்ட்லி ஜூலை மந்த் வந்துட்டு ஒரு சில பேருக்கு உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்க எதிர்பார்க்காம இருக்கிற டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நீங்க வந்து சின்னதான விஷயங்களா இருந்தாலும் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க, நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது டெஃபினெட்லி பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு குட் நியூஸ் தான். அதே மாதிரி ஹெல்த் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் லிட்டில் பிட் இருந்தா நல்லது. ஓகேங்களா? ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கிறது வந்து நல்லது. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கும், ரொம்ப லேசியா இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு சில டைம்ல ரொம்ப பயங்கர சுறுசுறுப்பா இருப்பீங்க, ரொம்ப சூப்பர் ஆக்டிவா இருப்பீங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஹெல்த் கொஞ்சம் கவனம். எஸ், ஏஸ் ஆஃப் இது நல்ல ஒரு மெசேஜ் தாங்க. ஆக்சுவலி வெயிட் பண்ணுங்க, இது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான் எனக்கு வந்திருக்கு. இந்த ஒரு மந்த் வந்து ஜூலைல யாரோ உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு பர்சனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கொடுப்பாங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிப்பீங்க. உங்களை சுத்தி ஒரு சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. உங்க லைஃபுக்கு எது தேவையோ அது மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இது வந்து நீங்க தேடுற ஆன்சராக இருக்கலாம், இல்ல ஒரு பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த மாதம் வந்து அது உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி வேலை விஷயத்துல ரொம்ப நல்லா இருக்கு. எதுவுமே வந்துட்டு ஒரே ஒரு விஷயம்தான், ஜூலை மந்த் பொறுத்த வரைக்கும் யார் வற்புறுத்தலும் இல்லாம நீங்க உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க வந்து விரும்பி செய்யறப்போ அதுக்கான பலன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பாராத ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு பிரேயர், திடீர்னு கோயிலுக்கு போவீங்க, ரொம்ப நாள் பயணம், ரொம்ப நாள் வந்துட்டு இது நான் பண்ணணும், இங்க போகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் நடக்கும். திடீர் கோயில் பயணம் வந்துட்டு நடக்கும், ஃபேமிலியோடு போயிட்டு வருவீங்க. ஓகே,
ஸோ ஜூலை மந்த் வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஃபீல்டுலுமே நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், பிடிச்சதை பொறுமையா செஞ்சாலும் பிடிச்சதை மனசார வந்து செய்ய ஆரம்பிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஜூலை மந்த் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் வருது? ஓகே, மூன். ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஜூலை மந்த் வந்து தைரியம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பயம் வந்து இப்போ உங்களுக்குள்ளார ஒரு சில பீப்புளுக்கு வந்துட்டு தேவையில்லாத பயம், ஒரு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கு. ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுனா பயம், ஒரு விஷயத்த சொல்றதுனா பயம்னு ஏதோ ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த பயம், அதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பயம் போகும், ஒரு தைரியம் வரும். ஓகே, ஸோ 2 விஷயம் வந்திருக்கு. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கேன் ட்ரெயின் யுவர் எனர்ஜி அண்ட் செல்ஃப் ஒர்த். பி அவேர். ஸோ இது வந்து ஒரு வார்னிங் மாதிரியே கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னா பைல் நம்பர் 2க்கு உங்களோட ஆரா வந்து இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து தைரியம் வந்து வளர ஆரம்பிக்கும். அதாவது தைரியம்ங்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு பயந்துகிட்டே இருந்த உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும், அந்த தைரியம் வர ஆரம்பிக்கும். ஓவரா யோசிக்க ஆரம்பிக்க மாட்டேன். அதாவது ஓவரா யோசிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க நீங்க. ஓகேங்களா? ஆனா வந்து நீங்க growth ஸ்டேஜ்ல இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு தான் இருக்கீங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதம் ஜூலைல ஒரு சில உறவுகள் டாக்ஸிக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டாக்ஸிக். அவங்க வந்து உங்க லைஃப்ல ஒரு சில உங்ககிட்ட பேசுறதோ இல்லை உங்க மீட் பண்றதோ இல்லை நீங்க அவங்கள மீட் பண்றதோ யதார்த்தமா வந்துட்டு பேசிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி வந்துட்டு அவங்க கூட இருக்கிறப்ப போயிடும். ஸோ அதனால யாரு கூட பேசுறீங்க, யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ரொம்ப கவனம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்க இந்த மாதம் வந்து அவங்க கிட்ட நீங்க பேசுறப்போ நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்க, அவங்க ரொம்ப அவங்கள உயர்வா பேசி உங்களை மட்டம் தட்டி பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்காதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ பி அவேர். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் சைனாவே வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு இந்த மாதத்துல நீங்க மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில அமையலாம். Then, healing from past heartbreak takes time. Be patient with yourself. Okay, ஒரு சில பேர் வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்து ஒரு சில பேர் உங்களோட பாஸ்ட்ல இருந்தோ கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் நீங்க வந்து கவனமா பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? இங்கேயுமே வந்துட்டு அந்த ஒரு எமோஷன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டா அந்த பாஸ்ட் ஹார்ட் பிரேக்ஸ் அதெல்லாம் திடீர்னு வரும். அதாவது ஒரு சில பீப்புள் கிட்ட இருந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்திருப்பீங்க, மூவ் ஆன் ஆகி வந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு அவங்கள வந்து பாக்குறப்பவோ மீட் பண்றப்பவோ அந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க ஞாபகப்படுத்துறப்போ அந்த பெயின் மறுபடியும் வரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் அந்த பர்சனை வந்துட்டு உங்களுக்கே வந்து அந்த டைம்ல தெரிய வரும், ஓகே இவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வந்துடும், சரி மீட் பண்ண வேண்டாம். அந்த இடத்துல நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம்.
See, stop overthinking and just do it. இந்த ஓவர் திங்கிங் இங்கே தான் வரணும். ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டு ஏன் அவங்க என்ன மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏன் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, வை, இதெல்லாம் வந்து ரொம்பலாம் யோசிக்காதீங்க. See, you got hope card, ஸ்டார் வந்தாச்சு. ஸோ ஹாவ் ஃபெய்த், நம்பிக்கையோட இருங்க. ஓகேவா? நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான். நீங்க ஓவர் திங்கிங் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். உங்களோட வீக்னஸே பார்த்துக்கிட்டா இந்த ஓவர் திங்கிங் தான். ஓவரா யோசிச்சுட்டே மைண்ட்ல ஏதாவது ஒன்று போட்டு ஒரு ஒரு ஸ்டோரி, ஒரு கற்பனையை உலகத்தையே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருவீங்க. அதுதான் பிரச்சனை. பட் ஆனா இன்னொரு சைட்ல நல்லா இருக்கு. உங்களோட கெரியர் பார்க்குறப்போ வந்துட்டு கெரியரில் வந்துட்டு ஒரு 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 ஒன் சான்ஸ் மாதிரி தான் இந்த ஒரு மந்த் வந்து கிடைக்கும். இடமாற்றம், இல்லைனா வந்து வேற ஒரு பிளேஸுக்கு டிரான்ஸ்ஃபர், இல்லைனா வந்து அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க, வேற கம்பெனி வந்து தேடிட்டு இருக்கீங்க. எஸ், ஒரு நல்ல நியூஸ் அதில் வந்துட்டு கிடைக்கும். உங்களோட டீம் மேட்ஸோட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்துட்டு பேசி சால்வ் பண்ற அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கும். அது சால்வும் ஆயிடும். ஒன்றும் மேஜரா ஒன்றும் இருக்காது. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸ்ப்ரிங். ஓகே, கார்டு ரொம்ப நல்லா இருக்கே. பைல் நம்பர் 3. ஓகேவா? இந்த ஒரு மந்த் ஜூலையை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியங்க. அதாவது உங்களோட ப்ரேயர், கடவுளை வந்துட்டு நீங்க ரொம்ப ரொம்ப கும்பிடுங்க, விட்டுறாதீங்க. அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் இருக்கு அப்படின்னா எஸ், நீங்க வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவுமே வந்துட்டு பண்ணலாம். கேன் யூ see the white light? ஒரு ஸ்ட்ராங் பிளஸ்ஸிங்கிறது இருக்கு. அண்ட் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் உங்க ஃபேமிலியில வந்துட்டு உங்களோட லவ்டு ஒன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஆச்சரியங்கள், சர்ப்ரைசஸ் வந்துட்டு இந்த மந்த் வந்து இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து மறைமுகமான ஒரு உதவி கிடைக்கும் அண்ட் மறைமுகமான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். உங்களை வந்து ஆக்சுவலி இந்த மந்த் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அங்கே டிவைன் யூனிவர்ஸ் சைட்ல இருந்தே ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து வருது. ஸ்ட்ராங்லி பாருங்களேன், அந்த ஒரு பிளஸ்ஸிங்கிறது ரொம்ப 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 நல்லா இருக்கு. அதுவும் டிவைன் சைடு உங்க ஆன்சிஸ்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்து தான் இந்த மந்தே வருது. ரொம்ப பாசிட்டிவாகவே இருங்க. எடுத்த உடனே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. அதே மாதிரி நீங்க ப்ரே பண்றத வந்துட்டு விடாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு இல்லை நான் பண்றதுல தடங்கள் இருக்குன்னா அகெயின் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க, மறுபடியும் இன்னொரு டைம் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. அலோன் டைம், எஸ், spend some time alone. It will help you gain clarity on your relationship. Yes, கொஞ்ச நேரம் வந்துட்டு தனிமையா வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா, உங்களோட கல்யாண வாழ்க்கை இல்ல காதல், உங்களோட பார்ட்னர், அவங்க சம்பந்தமா ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்க தனியா உட்காந்து யோசிச்சுட்டு உங்களே ஒரு சில கேள்விகளை கேட்டு பாருங்க. ஏன்னா வந்து இப்போ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஈவில் ஐ, ஜெலசி அப்படிங்கிறது வந்துட்டு உங்களை சுத்தி இருக்கு. அதுவும் இந்த மாதம் நீங்க அதிகமாவே வந்து எதிர்பார்க்கலாம். யார் உங்க மேல கண்ணு வைக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு நிறைய பேர் உங்களை சுத்தி இருக்காங்க. ஏதோ ஒரு ஒரு ஈவில் ஐ இல்ல ஒரு நெகட்டிவ், அது மூலியமா வந்துட்டு உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி வரலாம். சரிங்களா? அதனாலதான் அந்த ப்ரொடெக்ஷன்ங்கிறது எடுத்த உடனே உங்களுக்கு வந்திருக்கு. யூ காட் ஈவில் ஐ அண்ட் இங்க ஒரு ப்ரொடெக்ஷன் வந்தாச்சு. இது வந்து 2 கிளியர் சைன். இந்த ஒரு மாதம் வந்து உங்களை நீங்க ப்ரொடெக்ஷன்ல வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து யார்கிட்டயாவது உங்களோட காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதை பத்தி வந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு கரெக்டா தான் சொல்றாங்களா அப்படிங்கிறது கூட வந்துட்டு உங்களுக்கு தெரியாது.
ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த பிரச்சனைகளுமே நீங்க போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ மற்றவங்ககிட்டயோ கேட்குறப்போ அவங்க கரெக்டாக கைட் பண்றாங்களா அப்படிங்கிறதுலுமே இந்த ஒரு மாதம் கொஞ்சம் சேலஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ அதனால உங்களை நீங்களே வந்துட்டு கேள்வி கேட்டுக்கோங்க. கொஞ்சம் டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்றது பெஸ்ட். அண்ட் ஒரு சில பேருக்கு இப்போ சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் உங்களுக்கான ட்ரூ லவ் ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு ட்ரூ லவ் உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் சோல்மேட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் இந்த மந்த் வந்து நல்ல நியூஸ் வந்து கிடைக்கும். ஜூலை மந்த்து உங்களுக்கோ இல்லை ஒரு சில பேருக்கு உங்களோட பசங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல நியூஸ் வந்து கிடைக்கும். இந்த ஒரு பாண்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பியூரான ஒரு பாண்டிங்காக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு பாதுகாப்பாகவும் அன்பாகவும் நிறைய வந்துட்டு ஒரு டிவைனோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ ட்ரூ லவ் சிங்கிள்ஸ்க்கு டெஃபினெட்லி ஒரு குட் நியூஸ் இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு வெளியே வந்து நியூஸ் வந்து சொல்லாதீங்க. ரைட் டைம் வரப்போ சொல்லுங்க. அதிகமாக ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய ஈவில் ஐ வந்துட்டு இந்த ஒரு மந்த் வந்து எதிர்பார்க்க முடியும். ஆல்வேஸ் ஆல்வேஸ் ப்ரொடெக்டடாக இருங்க. சரி, இங்கேயுமே வந்து அதுதான் கொஞ்சம் பொறுமை முக்கியம். Try not to be so picky. Queen of Pentacles. There is no need to sacrifice. Yes. See, இந்த ஒரு மந்த் வந்து எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் மேபி ஒரு சில பேருக்கு நடக்கலாம். லைக் ஒரு ஜெலசி அண்ட் ஒரு ஈவில் ஐ இது மூலியமா வந்துட்டு தேவையே இல்லாம உங்க கூட வந்து சண்டை போட வருவாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு உங்க மேல வந்துட்டு ஒரு பொறாமையில இருக்காங்கங்கிறது ஒரு சில பேர் அவங்க வார்த்தைகள் அவங்களோட நடந்துக்கிற விதத்து மூலியமாவே வந்து தெரிஞ்சுக்கும். உங்க கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும். இந்த மந்த் பாத்தீங்கன்னா ஜூலை வந்து நீங்க யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல மந்தாவும் இருக்கும். அண்ட் உங்களோட எதிர்காலத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல வாய்ப்பு வருதுங்க. உங்களோட எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்துட்டு நல்ல வாய்ப்பு இருக்கும். அது நீங்க எடுக்கிறப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு கவனம். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு தெர் இஸ் நோ நீட் டு சாக்ரிஃபைஸ், யூ கேன் ஹாவ் இட் ஆல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வர மெசேஜஸ் என்ன அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து பறிக்கிறதுக்கும் ஒரு சில பர்சன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க யாருக்கும் விட்டு கொடுக்காம உங்களுக்கு அது ஒரு விஷயம் வேணும்னா எந்த யோசிக்காம அதை வந்து போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பாயிண்ட். ஓகே, அண்ட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கெரியர் வைஸ்லயுமே வந்துட்டு வருது. கொஞ்சம் பொறுமை. இவ்வளவு நாள் வந்துட்டு பயத்தோட இருந்த ஒரு பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இந்த மந்த் வந்து ஒரு தெளிவுங்கிறது அந்த ஜூலை எண்டுலலாம் வந்துட்டு நல்லாவே கிடைக்கும். எல்லா கன்ஃபியூஷன்ஸுமே வந்துட்டு விலகும். அண்ட் ஒரு விஷயம், யூ ஆர் ப்ரொடெக்டட். எது நடந்தாலும் சரி, எந்த தடங்கள் வந்தாலும் சரி, நீங்க உங்களோட ட்ரீம்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல இருந்தும் ப்ரேயர்ஸ் இதுல இருந்தும் வந்துட்டு விலகாதீங்க. பிகாஸ் ஒரு நல்ல நல்ல ஒரு ட்ரூ லவ் உங்களை தேடி வந்துட்டு வரப்போ ஏன் வந்து பயப்படணும்? ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஈவில் ஐங்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும். ஓகேங்களா? இந்த சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறது, ஹாப்பினஸா இருக்கிறது எடுத்து போடுறது, கவனம். யாருக்கு அந்த வீடியோ ஷேர் ஆகணுங்கிறது முக்கியம், யார் அதை பார்க்கணுங்கிறது முக்கியம். பிகாஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை கசின்ஸோ இல்லை ஒரு வெரி ஜெலஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ நார்மலா கேட்பாங்க. பட் ஆனால் அவங்க கேட்கறதே அந்த ஈவில் ஐ வைக்கிறதுக்கு தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ பி கேர்ஃபுல் இன் தட். That's all for pile number 3. Thank you. ஸோ இந்த ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு. இது எல்லாமே ஜென்ரலான ஒரு மெசேஜஸ். பர்சனலாக தெரிஞ்சுக்கணுன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.